ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு களத்துல இருக்க அரசியல் கட்சியில இருக்க யாரு விஜய் விமர்சனம் பண்ணல சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். எல்லாரும் அவரை விமர்சனம் பண்றாங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. இப்ப அத நீங்க சொல்றத நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, இப்பதான் தெரியுது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதிமுகவும் விஜய் தான் விமர்சனம் பண்ணுச்சு, திமுகவும் விஜய் தான் விமர்சனம் பண்ணுச்சு. இப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எல்லாருடைய தாக்குதலும் ஒன்றை நோக்கி போகிற போது மக்களுக்கு அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே ஆஹா களத்தை மாத்தணும்னு இவங்களுக்குள்ள செட்டப் கம்பெனி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ காட்டுறது எல்லாம் இப்ப புதுசானே. இதெல்லாம் இந்த பிரச்சார யுக்தி, அத தாங்க யுக்தி இல்ல, இது டிராமா. நான் இப்படி பேசுறேன், நீ அப்படி பேசு, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஏமாந்து போயிட்டோம், ரெண்டு பேரும் போய் அவந்துரா போல் இருக்கு, அதை மாத்தணும் முயற்சி பண்றாங்க. இனிமே இவங்க மாத்த முடியாது, மக்கள் இவங்களை ஏமாத்திடுவாங்க. அவர் பேச்சாளர், எழுத்தாளர், கதை படிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, என்னங்க பேசுறீங்க? முதல்ல யோக்கியனானு பாருங்க. விஜய் எப்படி பாக்குறேன், நான் தான் வெளிப்படையா சொல்றான், நான் சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு எல்லாவற்றையும் தந்தது இந்த தமிழக மக்கள். இப்ப என்கிட்ட எல்லாம் இருக்கு, இவ்வளவையும் தந்த இந்த மக்களுக்கு நான் என்னையே தருகிறேன். அந்த சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதையாவது இவங்க சொல்லுவாங்களா? சொல்லுங்க. எங்க கணக்கு காட்டுறீங்க. விஜய் வச்சு இவங்களே படம் எடுத்தாங்க, அவங்க கிட்ட பணம் முதலமைச்சர் 10,000 ரூபாய் தான் இருக்கான், ஆனா நடிச்சை விட்டு 60-600 கோடி காட்டுறாரு. எவ்வளவு பெரிய ஏமாற்று.